சில நேரம் நம்ம குழந்தைங்க ஆக்டிவா இல்லாம சோர்வா இருப்பாங்க. அதை பார்த்தா நமக்கும் பதட்டமா இருக்கும். குழந்தைங்களுக்கு தேவையான இரும்பு சத்து குறைஞ்சா அவங்க ரொம்ப ஆக்டிவா இல்லாம ரொம்ப சோர்வா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான இரும்பு சத்து இருந்தா அவங்க எப்பயும் ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா எந்த உணவுல இரும்பு சத்து நிறைய இருக்குன்னு தெரியாம, அப்படியே தெரிஞ்சாலும் அதை எப்படி கொடுக்கறதுன்னு புரியாம நம்ம குழம்புறது சகஜம். இரும்பு சத்து அதிகமா இருக்கிற சில உணவுகளும் அதை எப்படி சமைச்சு கொடுக்கலான்றத பார்க்கலாம். கீரை வகைகள்ல முருங்கைக்கீரை, பாலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இதுல எல்லாம் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. கீரையை சூப்பாவோ அல்லது கூட்டு, அடைன்னு பல விதமா செஞ்சு கொடுக்கலாம். பருப்பு வகைகள்ல பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கொண்டக்கடலை, இதுல எல்லாத்துலயும் இரும்பு சத்து நிறைஞ்சு இருக்கு. பருப்பு சாதம், சுண்டல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். தினமும் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட கொடுக்கலாம். சர்க்கரைக்கு பதிலா வெல்லத்தை பயன்படுத்துங்க. இதுல இரும்பு சத்து நிறைஞ்சு இருக்கு. இரும்பு சத்து உடம்புல நல்லா சேர விட்டமின் சி ரொம்ப முக்கியம். அதனால இரும்பு சத்து உணவுகளான ஆரஞ்சு, கொய்யா, நெல்லிக்காய் மாதிரி வைட்டமின் சி இருக்கிற பழங்களையும் சேர்த்து கொடுங்க. இந்த இரும்பு சத்து நிறைஞ்ச உணவுகளை உங்க குழந்தைங்களுக்கு தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. நல்லா விளையாடுவாங்க. படிக்கிறதுலயும் கவனம் அதிகமா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது கீரை வகைகளை உங்க குழந்தைக்கு கொடுங்க. அவங்க எந்த கீரையை விரும்பி சாப்பிடுறாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.